திருவண்ணாமலையில் செல்போன் கடை ஊழியர் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக சென்னையை சேர்ந்த மின்வாரிய ஊழியரான மஞ்சுளா கூலிப்படையுடன் சரணடைந்தார். தனது மகனை கொன்றதற்காக கள்ளக்காதலனை தீர்த்து கட்டியதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலையில் ஒரு செல்போன் கடையில் வேலை பார்த்து வந்தவர் நாகராஜ். இவரை கடந்த சனிக்கிழமையன்று மாலை கடையில் இருந்து வெளியே இழுத்து போட்ட 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் கண்மூடித்தனமாக வெட்டியது. இதில் நாகராஜ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனார். எதற்காக இந்த கொலை நடந்தது, வெட்டப்பட்டவர் யார் என்ற கேள்விகளுக்கு விடையாக தமிழகத்தை பதற வைத்த கொலை வழக்கொன்றில் ஜாமீன் பெற்றவர்தான் இந்த நாகராஜ் என்பதை அறிந்து திருவண்ணாமலை போலீசார் அதிர்ந்து போயினர். கடந்த மார்ச் 1ஆம் தேதி சேலையூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து சாய் ரித்தேஷ் என்ற 10 வயது சிறுவனை உடைந்த பாட்டிலால் கழுத்தை அறுத்து கொலை செய்தவர்தான் நாகராஜ். நெசப்பாக்கத்தில் தங்கி வேலை பார்த்து வந்தபோது பாரதி நகரை சேர்ந்த மின்வாரிய ஊழியரான மஞ்சுளாவுடன் நாகராஜுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது தகாத உறவாக மாறவே இதையறிந்த மஞ்சுளாவின் மகன் சாய் ரித்தேஷ் தனது தந்தை கார்த்திகேயனிடம் கூறியுள்ளார். இதுவே சாய் ரித்தேஷ் கொல்லப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகராஜ் 3 மாதங்களுக்கு முன்னர் ஜாமீன் பெற்று சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கே சென்று விட்டார். இந்த சூழலில்தான் கடந்த சனிக்கிழமையன்று அவர் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார். வழக்கை விசாரிக்க தொடங்கிய போது போலீசாரின் பார்வை சாய் ரித்தேஷின் தந்தையான கார்த்திகேயன் பக்கம் இருந்தது. ஆனால் தான் இந்த கொலைக்கு காரணம் அல்ல என்று கார்த்திகேயன் போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. விசாரணை ஒருபுறம் சென்று கொண்டிருக்க நாகராஜை கொன்றது தாங்கள்தான் என்று சத்தமே இல்லாமல் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் கூலிப்படையினர் 4 பேருடன் சரணடைந்தார் சாய் ரித்தேஷின் தாய் மஞ்சுளா. தனது மகனை கொலை செய்ததற்காக நாகராஜை தீர்த்து கட்டியதை அவர் ஒப்புக்கொண்டார். நீதிமன்ற உத்தரவுப்படி மஞ்சுளா மற்றும் கூலிப்படையை சேர்ந்த சந்தோஷ்குமார், தினேஷ்குமார், சரவணன், சாம் சுந்தர் ஆகியோர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதே மஞ்சுளா தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கள்ள துப்பாக்கி வாங்க முயற்சித்து போலீசில் சிக்கியவர். ஆனால் கணவரிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவே துப்பாக்கியை வாங்க முயற்சித்ததாக அப்போது அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.